18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஒரு சிறிய பீடமும் அம்மனின் மூலஸ்தான விக்கிரகம் மட்டுமே இருந்தது இந்த கோயில். மலைக்கோடின் கீழே திப்பு சுல்தான் காலத்துல இருந்து ராணுவத்தினர் ஒரு சிறு மடம் நிறுவி மாரியம்மன் சிலைய வச்சிருக்காங்க. அதுவே திண்டுக்கல் மக்களுக்கு கோட்டை மாரியம்மனாவும் காவல் தெய்வமாவும் மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாவே கட்டப்பட்டதா சொல்லப்படுது இந்த கோட்டை. இன்னும் அழியாம அப்படியே இருக்குது. இந்த மலைக்கோட்டையின் அழகான பின்னணியில தான் இந்த அம்மன் இருக்கிறாங்க. இதனாலேயே கோட்டையாலவே இந்த அம்மனுக்கு கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிற பேரு வந்திருக்குது. அம்மன் அமர்ந்த கோலத்துல இந்த தலத்துல எழிலுற விட்டிருக்கிறாங்க. 8 கைகளோட காட்சி தரக்கூடிய இந்த அம்மனுடைய வலது கையில பாம்பு, சூலாயுதம், மணி, கபாலம் இருக்கும். இடது கையில வில், கிண்ணம், பாம்பு இது எல்லாமே காணப்படுது. இந்த அம்மன் மற்ற தெய்வங்களை காட்டிலும் சிலையினுடைய அடிப்பகுதி பூமிக்கு அடியில அதிக ஆழத்துல புதைஞ்சிருக்கிறது கோட்டை மாரியம்மன் கோயிலுடைய மிக சிறப்பான ஒண்ணு. இங்க கோட்டை மாரியம்மனை வேண்டிக்கிட்டா குழந்தை வரம் கிடைக்கும், இராத நோய்களும் சரியாகுதுன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனுடைய ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க.